Hi, welcome to MLXME Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது engineering mathematicsல matrices and system of linear equations சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். Solve the system of equations by Gauss elimination method. x1 minus 2x2 minus 3x3 equal to 2, 3x1 minus 2x2 equal to minus 1, minus 2x2 minus 3x3 equal to 2. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இதை காஸ் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம். அப்போ நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம எக்கிலான் ஃபார்ம் கொண்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை மேட்ரிசஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா இதை எந்த ஃபார்ம் கொண்டு வர முடியும்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்றது ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். அப்போ ஏன்றது என்னது? ஏன்றது இதோட கோஎஃபிஷியன்ஸ் 1 -2 -3, அதாவது x1 x2 x3யோட கோஎஃபிஷியன்ட். இங்கே 3 -2 x3 இல்லை, அதனால் 0. இங்கே x1 இல்லை 0, -2 -3. எக்ஸ்ன்றது என்னது? வேரியபிள்ஸ் x1 x2 x3 அண்ட் பி இங்கே பாருங்கள் ஈக்குவல் டு பி தான் இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்குது 2 -1 2. இப்போது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ பார் பி, அதாவது ஏவையும் பியையும் நம்ம மர்ஜ் பண்ணி எழுதுகிறோம். இப்போ இதை எக்கிலான் ஃபார்ம் கொண்டு வரணும். எக்கிலான் ஃபார்ம்னா என்னது? இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் டயகனல், இதுக்கு கீழே இருக்க இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம 0ன்னு கொண்டு வரணும். இது ஆல்ரெடி 1 0 இருக்குது, அப்போ 3யும் -2யும் கொண்டு வரணும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை விட்டுட்டு மீதியே 0 ஆக்கணும். இது ஆல்ரெடி 0, ஸோ இந்த 3யை மட்டும்தான் 0 ஆக்கணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ என்ன பண்ண போகிறோம்? அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு R1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 1 எந்த சேஞ்ச் இல்லாமல் நான் இப்படியே எழுதிடுறேன். ரோ 2 எப்படி ஆப்ரேட் பண்ணோன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு R1 ஆப்ரேட் பண்ணி இங்கே 0 வரணும். R2 -3R1 தான் 0 வரும், அதாவது 3 -3 × 1 கரெக்டாக. அப்போது R2 -3R1 அதை எங்கே ப்ளேஸ் பண்ணணும்? அதை இந்த இடத்துல R2ல் ப்ளேஸ் பண்ணணும். R2 -3R1 ப்ளேஸ் பண்ணோம். அப்போ 3 -3 டைம்ஸ் 1, 3 -3 0, -2 -3 டைம்ஸ் -2 +6, -2 +6 +4. இங்கே 0 இருக்கிறதுனால -3 டைம்ஸ் R1, -3 × -3 +9 வரும். இது R2 -3 டைம்ஸ் R1, அதாவது -6 -1 -6 -7 வந்துடுச்சு. இந்த இடத்துல ஆல்ரெடி 0 இருக்கிறதுனால அதை எதுவும் பண்ண வேண்டாம், அதே மாதிரியே வச்சுருங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இந்த 3 எலிமெண்ட்டில் இது 2 0, இது ஆல்ரெடி 0, இதையும் 0 கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த எலிமெண்ட்டை 0 கொண்டு வரோம். இந்த -2 எப்படி கொண்டு வரணும்? இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு ரோ வேணும். நம்ம ஃபஸ்ட் ரோ வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த 0 கலைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறது செகண்ட் ரோ வச்சு, ஏன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0, இந்த 0 அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஆப்ரேட் பண்ண யூஸ் பண்ண போகிற செகண்ட் ரோவையும் அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துக்கு 0 வரணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது R3, இதை இன்ட்டு 2 போட்டுட்டு ஆட் பண்ணால் சால்வ் ஆகிடும். அதாவது 2 டைம்ஸ் R3 ப்ளஸ் R2, அது 0 ஆகிடும். அதை எங்கே ப்ளேஸ் பண்ணணும்? R3ல். ஸோ R3ல் 2 டைம்ஸ் R3 ப்ளஸ் R2ன்னு போடணும். இது ஆல்ரெடி 0, ஸோ 0. இங்கே 2 டைம்ஸ் R3 -4 ப்ளஸ் R2 +4 0. இங்கே இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா -6 +9 இஸ் +3. இங்கே இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 4 -7 இஸ் -3. இப்போ இது ஒரு ரோ எக்கிலான் ஃபார்முக்கு வந்துருச்சு, ஏன்னா டயகனலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0. இப்போ இதை பேக் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். அதாவது இந்த காலம் x1, இது x2, இது x3. அப்போ இந்த காலமில் என்ன இருக்குது? 3 இருக்குது, இது x3. 3x3 = -3, அதுதான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். அப்போ 3x3 = -3னா x3 என்னம்மா? -1ன்னு வந்துடும். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இது x1, இது x2, 4x2 + 9x3 = -7. ஸோ இதில் நம்ம என்ன வேல்யூ போடுவோம்? 4x2 அப்படியே வச்சுக்கலாம். x3க்கு நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ 9 × -1 = -7. 4x2 இந்த -9 இங்கே போகும்போது +9 ஆகிடும். -7 + 9, ஸோ இட் இஸ் 2. 4x2 = 2னா x2 = 2/4, அதாவது 1/2. ஸோ x3 கண்டுபிடிச்சாச்சு, x2 கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடணும். x1 -2x2 -3x3 = 2. இங்கே இருக்குது பாருங்கள். அப்போது x1 -2 டைம்ஸ் x2, அதாவது half. இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். -3 × x3 -1, ஸோ ஈக்குவல் டு 2. அப்போ என்ன ஆகும்?
x1 இந்த இடத்துல -1 இருக்கும், இங்கே இருக்குது பாருங்கள். இது -3 இன்ட்டு -1 + 3ன்னு வந்துடும் ஈக்குவல் டு 2. ஸோ x1 -1 + 3 வந்து 2 ஈக்குவல் டு 2. ஸோ x1 ஈக்குவல் டு 2 - 2 0ன்னு வந்துடுது. ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னம்மா? x1 0, x2 1/2 அண்ட் x3 இஸ் -1. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.